3 செஸ்ட் உண்டு இந்த இடத்துல. ஓகே, எதிரானா ஃபஸ்ட் ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, பேக் சைடில் ஒன்று, மற்றும் 3 செஸ்ட் உண்டு. அதுக்கு சீக்ரெட் செஸ்ட் ஒன்று உண்டு. இப்போ அந்த ஃபஸ்ட் செஸ்ட்டுக்கு ரைட் சைடில் வந்து அதுக்கு ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரைட் சைடில் பார்த்து சூஸ் பண்ணி போயிருக்கேன். ஓகேவா, இந்த ரூட்டில் நீங்கள் போய் இதில் லெஃப்ட் எடுத்து இதெல்லாம் அந்த லெஃப்ட் எடுத்து இதெல்லாம் இன்னொரு செஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த டைரெக்ஷனில் வந்தீங்கன்னா ஒரு ஹெல்த்து செஸ்ட் ஒன்றும், அதுக்கு சோல் செஸ்ட் ஒன்று, ரெண்டு செஸ்ட்டுமே இங்கே தான் இருக்கும். நீங்கள் அதை கில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உள்ளேருந்து கில் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அதை கில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதனால் உள்ளே வச்சு அடிக்கிறோட அந்த மாதிரி நாம் பண்ணுற மாதிரி வெளியே வச்சு அடிங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா க்ரீன் கலர் செஸ்ட் இருக்கா, அது நம்ம ஹெல்த்துக்கு யூஸ் ஆகும். இந்த இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த சோல் செஸ்ட் இருக்கும். ஓகேவா, நான் ஃபஸ்ட் அந்த மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது போக மிடில் ஒரு செஸ்ட் வந்துடுன்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து வெளியே வந்துட்டீங்க, வரும்போதே ரைட்டில் கிளாஸ் இருக்கா, அதை சுற்றி வரலாம். உங்களுக்கு நான் வந்து சரி டைம் யூஸ் பண்ணிவிட்டு முடி உடச்சி முடி உள்ள வந்துட்டேன். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி போகிற வழியில் அந்த வாட்டர் பம்ப் இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. இப்போ வாட்டர் பம்ப் நான் வச்சுருக்கேன். அந்த நீங்கள் இப்போ என்னதெல்லாம் எப்போ எல்லாத்தையும் உடச்சிக்கணும். ஓகே, உடச்சிங்கனாலும் அந்த சீக்ரெட் செஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஒரு 500 கிட்ட சோல்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். அதுவும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த மிடில் செஸ்டில் இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில்
இன்னொரு செஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து ரைட் சைடில் ஒரு கீழே போனீங்கன்னா அதில் ஒரு செஸ்ட் உண்டு. மொத்தம் 3 செஸ்ட்டு. நீங்கள் அந்த ரைட் சைடு ஏரியா போனீங்க அப்படின்னா அதில் ஒரு கீழே ஒரு We have enough souls to feed Vulgrim's hunger. Now, maybe he'll feed our curiosity. நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா, உள்ளே அந்த மாதிரி எதுவும் வாட்டர் பம்பில் இருக்கும் அப்படிங்கிறக்காக இது எல்லாத்தையும் உடச்சிட்டு போகிறேன். அது ஒரு சில வாட்டி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நீங்கள் பார்த்து ஒன்றா கிளியர் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ நான் வேறு தான் இந்த ரூட்டில் இருக்காங்கிறதுக்காக ரிட்டன் வரேன். இதில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா மறுபடியும் ஃபார்வர்டில் போயிருக்கேன். அங்கே போனீங்கன்னா இப்போது டிஃபீட் பண்ண இனி மறுபடியும் இன்னொன்று வரும். அதை நீங்கள் டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஒரு இதை தூக்கிடலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரே ஒரு பம்ப் மட்டும் தான் இருக்கும் நினைக்கிறேன். இது முடிச்சோன்னா ஸ்பெஷல் செஸ்ட் கரெக்டு தான். இதை ஃபினிஷ் பண்ணோடனே சீக்ரெட் செஸ்ட் அதில் இப்போ ஃபியூ சோல்ஸ் கிடைக்கும். நமக்கு அதுவும் தேவைப்படும். அதனால் அதையும் எடுத்துங்க. இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. வந்து நான் அந்த சீக்ரெட் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஆல்ரெடி என்கிட்ட 638 இருந்துச்சு. இப்போ இதை எடுத்தோடனே 1138 இருக்குது. இதை வச்சுட்டு நான் மறுபடியும் அந்த வல்கிங் கூட போய் இது பண்ணோம். சிஸ்டம் ஓகேவா? இந்த இடத்துல லாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த எண்டில் உள்ளவனோட ஒரு 4 ஜாம்பிஸ் எனக்கு இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணட்டும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் லெஃப்டில் வர மாதிரி லெஃப்டில் இருந்தீங்கன்னா அவன் லாங்கில் தெரியுதா ஒரு செஸ்ட்டில் மேலே ஏறி இருந்தீங்கன்னா அதில் ரூட் இருக்கும். அந்த பாமாக எதாவது ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு பண்ணிங்க. ஏன்னா நான் ஒரு அடி வாங்கியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இங்கேருந்து டேரெக்டாக தண்ணிக்குள்ளே முடிச்சுருங்க. ஏன்னா கீழே ஒரு சீக்ரெட் ஆப்ஜெக்ட் உண்டு, ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட். அதை வல்கிங் கொடுத்து அவனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இது கொடுப்பான், சோல்ஸ். அதை அனுப்பிச்சு அதை நம்ம ட்ரேட் பண்ணி நமக்கு வேணுங்கிறத அதுக்கடுத்து பை பண்ணிக்கலாம். அதுதான் மொத்தம் அந்த 4 செஸ்ட்டு இந்த ஏரியாவில் இருக்குது. நாங்கள் அனுப்பி சரிக்கும். வேறு எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். These ancient gates have a mind of their own, but with this, you may reach an understanding. Beyond the gate, seek out Samael's prison. Once, Samael was close in power to the Dark Prince himself. Some might even say, a threat. You will find he is no friend to the Destroyer. Seek me out when you've gathered more souls. I will make it worth your while.
your journey, you may come into possession of certain items that are of particular interest to me. Artifacts of the Fallen Legion. If you discover any Legion artifacts, bring them to me. I will make it worth your while. Old Vulcan's got something new for you. இந்த இடத்துல வந்து பேசிவ் எபிலிட்டியில் வந்து அசைன் பண்ணி மேலே எல்லாம் இதுலேயே ஒன்று எடுத்துக்கிங்க. அப்போ தான் நம்மளால் அந்த எபிலிட்டி யூஸ் பண்ண முடியும். இந்த இதில் வந்து R2 ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். My ancestors awakened at last from the dreamless sleep. Then we are free. None are free while the Destroyer still breathes. The Destroyer, yes. Through his service we are bound, though enemies we remain. So his enemies we call friend. Pass now, friend. Must bring victory. Must bring freedom. If that was the gate, I can't wait to find out what's behind it. இப்போ இந்த இடத்துல நான் லெஃப்ட்டில் வந்துங்க. ரைட்டில் ரூட்டு கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். நீங்கள் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே இந்த லாவா மான்ஸ்டர் அதை டிஃபீட் பண்ணோம். கீழே இன்னொன்று உண்டு. இதை டிஃபீட் பண்ணிங்கன்னா இன்னொன்று இருக்குது. இந்த ரெண்டையும் டிஃபீட் பண்ணால் அது நீங்கள் முடியும். அதுபோக இந்த இடத்துல ஒரு ஃபாலன் லீஜன் உண்டு. அதை நீங்கள் எடுக்கிறது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் தான் அந்த இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு இப்போ விங்ஸ் தேவைப்படும். இந்த இடத்துல நம்மளால் பறந்து தான் முடியும். பட் இப்போ நம்மளால் அதில் பறக்க முடியாது. ஓகேவா? இப்போ நான் அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேசுகிறேன்.
ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ்னா ஒரு ஹெல்த் செஸ்ட் இருக்கும். பட் இதுக்கு மேலே ஒரு சீக்ரெட் செஸ்ட் இருக்குது. அது எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. அது எப்படி இந்த வின்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் தேவை எடுக்கிற மாதிரி போனீங்க, அது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஸ்கேலிங் ஹேலோ அப்படின்னு சொல்லி ஒரு நியூ பிளேஸ்க்கு வரும். ஓகேவா? இங்கே வந்து ஒரு 2-3 மான்ஸ்டர்ஸ் மட்டும் அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கு போயிடலாம். பட் இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. லெஃப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேர்ஸ் இருக்கும். ஸ்டேர்ஸில் ஏறினீங்கன்னா மேலே ஒரு சீக்ரெட் செஸ்ட் உண்டு. சரி, மேலே ஒரு செஸ்ட் உண்டு, என்னதான் சோல் செஸ்ட் உண்டு. அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீக்ரெட் செஸ்ட் உண்டு. அதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படுது. அதை மட்டும் வலிக்கிட்டு வாங்கணும். அதை வாங்கிட்டோன்னா அந்த இடத்துல மேலே ரைட் சைடில் இருக்க சீக்ரெட் செஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட்டில் ஒரு ஹெல்த் செஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு சீக்ரெட் செஸ்ட் இருக்கும். அதை நம்ம அப்புறம் வந்து எடுக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஒரு எபிலிட்டியை சம்திங் தேவைப்படும். அது நம்ம டைப் எடுக்க முடியாது. அது நம்ம அப்புறம் கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்திருக்க இடம் தான் ஸ்கால்டிங் ஹேலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு பாஸ் ஃபைட் இருக்கும். ஓகேவா? இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு பாஸ் ஃபைட் வந்து அதை முடிச்சிங்கன்னா நமக்கு ஒரு வின்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அந்த வின்ஸை வச்சு பேரலைன் லீஜியன் எடுத்துக்கலாம். அது எது இருக்குன்னா இப்போ நம்ம வந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கன்ஃபார்ம் வின்ஸ் தேவைப்படும். அதனால் இந்த பாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போக முடியும். நான் இதில் லெஃப்ட் சைடில் போவேன். எடுத்த உடனே லெஃப்ட் சைடில் வல்கிரீன் இருப்பான். அவங்ககிட்ட இருந்து அப்டேட் பண்ண பண்ணிக்கலாம். அது போக இந்த ஏரியாவில் லெஃப்ட்டில் வந்தீங்க அப்படின்னா ஸ்டேர் இருக்கும். ஓகேவா? இந்த இதான் நான் முடித்த உடனே அந்த ஸ்டேர் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். இதில் லெஃப்ட்டில் போனீங்கன்னா கரெக்டாக இதில் ஒரு ஸ்டேர் உண்டு. இதில் அந்த டோர் ஓப்பன் இருக்கா? முன்னாடி ஸ்டேர் இருக்கா? அந்த ரைட் சைடில் போனீங்கன்னா அதில் ஒரு சோல் செஸ்ட் இருக்கும். அதுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்பெஷல் செஸ்ட் இருக்கும், சீக்ரெட் செஸ்ட் இருக்கும். ஓகேவா? அந்த சீக்ரெட் செஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு ஒரு இது தேவைப்படும், எபிலிட்டி தேவைப்படும். அதுதான் அந்த ஸ்பெஷல் செஸ்ட்டு. நான் இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாக போல அந்த பாஸ் ஃபைட். பட் நான் லெஃப்ட்டில் போய் அந்த லெஃப்ட்லேயும் ஒரு சில எனிமீஸ் உண்டு. அதை பற்றி டிக்கெட் பண்ணிட்டு வரேன். இந்த ரூட்டில் நான் பாட்டு வந்துட்டுருக்கோம். ரைட்டில் உடஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ ரைட்டில் உள்ளே போய் பார்த்தா அதில் ஒரு சோல் செஸ்ட் இருக்குது. அது சோல் செஸ்ட் மட்டும் பார்த்தா ரைட்டில் ஹெல்பிங் பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு எதுவும் வேணும்னா இங்கேயே வந்து பை பண்ணிக்கலாம். ரிட்டன் ஃபஸ்ட் இடத்துக்கு போகணும்ல, அப்புறம் இப்போ வந்து கூட நம்ம பண்ணிக்கலாம். மேலே ஒரு செஸ்ட் உண்டு. ஓகேவா? இந்த 2 செஸ்ட்டையும் மறக்காமல் எடுத்தேன்.
not imprisoned here. There are things even you should fear, horseman. Once you were strong, but now you are weak and you are alone. The Destroyer knows of your coming. Even now, he moves his legions against you. Then I'll make this quick. Samael's dawn approaches. Destroy this fool! இப்போ நான் அதை டிஃபீட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு ஸ்டாச்சு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தள்ளி வைக்கணும். இந்த இடத்துக்கு வந்து ஓவை ப்ரெஸ் பண்ணுறோம். ஓவை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் தள்ளிங்கன்னா ஒன்று முடியும். ஓகேவா? இந்த மாதிரி பிளட் வரும். இந்த ஏரியா சென்டரில் போய் லாக் ஆகும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நான் போய் பண்ணுற மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ அந்த ஆப்போசிட் சைடு தான். இந்த ஸ்டாச்சு முன்னாடி தள்ளி வச்சிட்டோம்னா இந்த இடத்துல முடியும். Are you here to play executioner? They should have sent all four of you. I have no interest in killing you, Samael. Ah, the Destroyer! He's beyond your reach, beyond mine. Has prison made you a coward? Perhaps there is a way, but you will need to get inside the Destroyer's spire. The tower is guarded by four of his chosen. Bring me their hearts, and ask me no questions. My reasons for helping you are my own. Where can I find these guardians? First, seek the Twilight Cathedral, where the Bat Queen Tiamat has gone to roost. The whole of her domain is a blistered inferno. By land, you will never reach it. Find the high ground with this, and bring me her still beating heart.
இப்போ வந்து நான் அந்த இடத்த பாதிக்கிட்ட கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும். இதில் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ளூ கலர் பாலில் கரெக்டாக விழுக்கணும். இல்லை அப்படின்னா கீழே தான் விழுந்துக்கிட்டே இருப்போம். நான் அதாவது நிறையா வாட்டி கீழே விழுந்து விழுந்து வாங்கிட்டேன். அதனால் சொல்கிறேன். ஓகே, பத்திரமா குதிச்சிங்கன்னா இந்த இதை டிஃபீட் பண்ணணும். டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு இது இருக்குது. அதையும் இதே மாதிரி குதிச்சு கரெக்டாக போனால் இதோட அது ஈஸியாக தான் இருக்கும். நான் அதை ஈஸியாகவே யூஸ் பண்ணிட்டேன். அப்படியே உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா உள்ளே ஒரே ஒரு ஜாம்பி மட்டும் இருக்கும். அதை ஈஸியாக கொஞ்சம் கில் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த லெஃப்ட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் செஸ்ட் இருக்குது.